நேற்று டிவால் ரவிஸ் 100 அடிக்கும் போது சந்தோஷத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸுக்கு இப்போது ஓங்கி நெஞ்சில் குத்துற மாதிரியான ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன். டிவால் ரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா பார்க்கப்படுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரப்போகிறாரு ட்ரேட் மூலமாக அப்படிங்கிற அரசபுரசலாக செய்திகள் பரவிக்கிட்டு இருந்ததில்ல, வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் கிடச்சிருக்குது. ஒருவேளை அவர் வராருன்னா ஜடேஜா, ருத்துராஜ் கேக்வாத், அப்படி இல்லைன்னா சிவம் துபே இவங்களில் யாரோ ஒருத்தவங்கள கேட்டிருக்கிறாங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓகே சொல்லியிருக்காங்களா? யாரை விட போகிறாங்க? சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரப்போகிறாரா? இப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள். புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில ட்ரேட் நியூஸ் எல்லாமே வரும், அது எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2026 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஆஸ்ட்ரோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல்ல சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ட்ரேட் மூலமாக வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டு, அதுக்கப்புறமா டிவால் ரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியேறுவாரா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம பேசுவோம். சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு வெளியேறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் ட்ரேட் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வருவாரா இல்லை ஆக்ஷன் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வருவாரா? சரி, முதல்ல சஞ்சு சாம்சன் எதனால் ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு வெளியேறணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அந்த ஐபிஎல் 2025 நீங்கள் பார்த்த அனைத்து சம்பவங்களும் உண்மையேன்னு சொல்லிட்டு. மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வந்திருக்குது. என்னென்னா, ஜாஸ் பட்லரை இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 சஞ்சு சாம்சன் ரிட்டைன் பண்ண சொல்லி அவர் கேட்டிருந்திருக்காரு. ஆனால் மேனேஜ்மெண்ட் ஜாஸ் பட்லரை ரிட்டைன் பண்ணலை. இதனால் சஞ்சு சாம்சனுக்கு கோபமும் அதிருப்தியும் இருந்ததாகவும் கூறப்படுது. ஆனால் இவங்க ஜாஸ் பட்லரை ரிலீஸ் பண்ணிவிட்டு யார் ரிட்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா? ஓவர்சீஸ் பேட்ரா, சிம்ரன் ஹெட்மே எடுத்து வச்சுருந்தாங்க. ஆமாம், இந்த 5, 6, 7 இந்த ஸ்லாட்லாம் வந்து அடிச்சு ஆடுற பேட்டர்ஸ் இந்தியாவில் பெருசாக கிடையாது. இந்த பவர் ஹிட்டர்ஸ்லாம் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிறவங்க தான். அப்படிங்கிறதுனால சிம்ரன் ஹெட்மேயரை வந்து இவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. மேபி பட்லரை ஆப்ஷனில் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சா இல்லைன்னா எனக்கு தெரியல. ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்ததாகவும், அதனால் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸை விட்டு வெளியேறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுது. ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ராஜஸ்தான் ராயல்ஸை மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிளேயரை வச்சுக்கிட்டு பிளேயரை கொடுங்க ட்ரேட் மூலமாக அப்படிங்கிற கணக்கில் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிளேயர் ப்ளஸ் மணி அப்படின்னு போவோம். ஆனால் நான் பிளேயரை கொடுப்பேன், நீ எனக்கு காசு கொடுப்ப அப்படின்னா எனக்கு அது வேணாம் அப்படின்னு தான் தீர்க்கமாக இருக்காங்க. இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து ஆல்ரெடி பெயர் வெளியிடப்பட விரும்பாத ஒரு அஃபீஷியல் சொன்னது என்னென்னா, சஞ்சு சாம்சன் எங்களோட ரேடாரில் இருக்காரு அப்படின்னு தெரிவித்த மாதிரி நம்ம நியூஸஸ் பார்த்தோம். ஆர்ஆருக்கும் சிஎஸ்கே கடையில் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணுற மாதிரியான நியூஸஸ் நம்ம பார்த்துருப்போம். பத்தாவதுக்கு சஞ்சு சாம்சனை வளவிரிச்சு நிறைய டீம்ஸ் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி நம்ம கேள்விப்பட முடிஞ்சிச்சு. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட என்னென்ன டிமாண்ட் வச்சாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க பிளேயரை வச்சுட்டு பிளேயரை கொடுங்க, இல்லை பிளேயரை வச்சுட்டு பிளேயர் கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க கேட்டது சஞ்சு சாம்சனை வச்சுட்டு ரவீந்திர ஜடேஜாவை கொடுங்க, இல்லை சஞ்சு சாம்சனை வச்சுக்கிட்டு இல்லை ருத்ராஜ் கேக்வாத்தை கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா சிவம் துபேவை கொடுங்க, கூட கொஞ்சம் காசும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்போது சஞ்சு சாம்சன் 18 கோடி, ஜடேஜா 18 கோடி டேலி ஆகும், ருத்ராஜ் கேக்வாத்தும் 18 கோடி டேலி ஆகும், சிவம் துபே 12 கோடி. அப்போ சிவம் துபே வந்து 12 கோடிக்கு அனுப்பி வச்சுட்டு மீதி 6 கோடிக்கு எந்த பிளேயர் அனுப்புவாங்க? அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் சஞ்சு சாம்சனை 18 கோடிக்கு வாங்கிட்டு இங்கே துபேவையோ இல்லை ஜடேஜாவையோ ருத்ராஜ் கேக்வாத்தையோ இல்லை வேறு எந்த ஒரு 2 பிளேயரோ இல்லை 3 பிளேயரையோ அனுப்புனாங்க அப்படின்னா அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் அமையும். சஞ்சு சாம்சன் இங்கே வரதுனால வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்லது விஷயம் எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணலை. அதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் பாஸு, நாங்கள் ஜடேஜா ருத்ராஜ் கேக்வாத்தெல்லாம் நாங்கள் விடுறதா இங்கே டிக்ஷனரியே இல்லை, நீங்கள் உங்களை சஞ்சு சாம்சனை வச்சுக்கோங்க, நாங்கள் துபே, ஜடேஜா, ருத்ராஜ் கேக்வாத்தை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் நான் ஷுவராக சொல்கிறேன், தோனி ஜடேஜாவை விடவே மாட்டார். ருத்ராஜ் கேக்வாத் இந்த வருஷம் வந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி இடையில ஒரு நிகழ்ச்சியில் மகேந்திர சிங் தோனி சொல்லிட்டாரு. துபே மரனோ ஒரு ஹிட்டர், அதுவும் இந்தியன் பவர் ஹிட்டர் மிடில் ஆர்டரில் கிடைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால துபேவையும் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம் என்ன சொன்ன மாதிரி தான் இவங்க 3 பேரை தாண்டி வேற சில பல பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் ரிலீஸ் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் இங்கே இழுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற பிளேயர்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும் அந்த பிளேயர்ஸ்லாம்
அவங்கள எல்லாத்தையும் ஆர்ஆர் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள மாதிரியான பிளேயர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க, எங்களுக்கு அவங்களாம் தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், சஞ்சு சாம்சன் ஒரு வேளை வெளியில் வராரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 13, 14, 15 கோடிக்கு மேலே கண்டிப்பாக போவார். 15 கோடிக்கு மேலே கண்டிப்பாக போவார். நான் சொல்கிறேன், விக்கெட் கீப்பர், எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் விக்கெட் கீப்பர், ஓப்பனர், கேப்டன், இப்படிலாம் நிறைய இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்குங்கிறதுனால வந்து கேகேஆர் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு போவாங்க. அவங்களுக்கு கேப்டன் தேவை, விக்கெட் கீப்பர் தேவை, இந்தியன் ஓப்பனர், இந்தியன் விக்கெட் கீப்பர்லாம் தேவைங்கிறதுனால கேகேஆர் பிக் பண்ணுவாங்க. பட் வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளோ காசு கொடுத்தாங்க. வெங்கடேஷ் ஐயரை ஒரு வேளை கேகேஆர் ரிலீஸ் பண்ணி ஆப்ஷனில் விட்டு எடுத்து சஞ்சு சாம்சனையும் ஆப்ஷனில் விட்டு எடுத்தாங்க அப்படின்னா பார்ப்போம். சரி, ஓகே, சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வரமாட்டார் அப்படிங்கிற 100% தகவலை நான் இங்கே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஜடேஜா, ருத்ராஜ் கிக்வாத், ஷிவம் துபே இவங்க எல்லாரையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? ரிலீஸ் பண்ணிவிட்டு இல்லை இவங்களாம் யாராவது ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் சஞ்சு சாம்சனை டீமுக்கு எடுப்பீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் பெரிய சிஎஸ்கே ஃபேன் தானே, நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிவால் பிரவீஸ் 100 அடித்ததும் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போது பிளேட் தலையீழாக மாறி இருக்குது. டிவால் பிரவீஸை பற்றி ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இதை சோஷியல் மீடியாவில் வாரனாலே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்துக்கள் எக்கச்சக்கமாக பறந்துக்கிட்டு இருக்குது. அப்படி என்னடா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒன்றும் அவர் புதுசாலாம் சொல்லலை. ஆல்ரெடி டிவால் பிரவீஸ் சொன்னதை இப்போ அவர் வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. இது சொன்னதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், வாடனாலே அடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதாவது டபுள் ஹெடர் அப்படிங்கிற வெப்சைட்டில் May 30, 2025 வந்த ஆர்டிக்கலில் டிவால் பிரவீஸ் சொன்னதை தான் அஸ்வின் சொல்லியிருக்கிறாரு. அதாவது டிவால் பிரவீஸ் என்ன சொன்னார், அதான் அவர் டொமஸ்டிக்கில் நல்லா விளையாண்டு இருந்தார், SI20 வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் தான் ஹெம்ஷயருக்காக சைன் பண்ணி அவர் இங்கிலாந்து சமயருக்காக ஆடுறதுக்காக அவர் ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 2-3 டீம்ஸ் வந்து அவர் கேட்ட அமௌண்ட்டுக்கு, ஓகேங்களா, அவர் டிமாண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிறதுனால இவரும் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பக்கத்தில் இந்த வேணாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே என்ன பண்ணாங்க, சரிப்பா நீ கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், நீ வந்து விளையாடுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டிவால் பிரவீஸ் வச்ச முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, நான் வந்தனா 11ல் கண்டிப்பாக எனக்கு இடம் இருக்கணும், இன்னொன்று எனக்கு கேம் டைம் கிடைக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேஸ் ப்ரைஸ் ஆக்சுவலாக அவருக்கு 75 லட்சம், ஆனால் அதை விட எனக்கு நீங்கள் அதிகமாக காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணார். ஆக்சுவலி குர்ஜப்ரீத் சிங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடியா, ஸோ அந்த 3 கோடி அமௌண்ட் கொடுத்து தான் டிவால் பிரவீஸை வந்து சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட வச்சுருப்பாங்க. டிவால் பிரவீஸோட கணக்கு என்னன்னா, இந்த வருஷம் நான் வந்து ஆடுவேன், நான் கேட்குற காசை நீங்கள் கொடுக்கணும், அந்த பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கண்டிப்பாக என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நான் இந்த சீசனோட நான் போயிடுவேன், அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் டிமாண்ட் வச்சதாகவும், அப்படி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஹெம்ஷயருக்கே நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வச்ச மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் அவர் தெரிவிச்சிருந்ததா வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்படுது. இதில் இருக்கிற விஷயத்தை தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சொன்னார். ஆனால் அவரை போட்டு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது டிவால் பிரவீஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்டே இருந்து அதிக காசு கேட்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாருங்க. ஆமாம், அவரோட பேஸ் ப்ரைஸ் 75 லட்சம் தான். ஆனால் 3 கோடிக்கு ஆடினார், ஓகேங்களா, 3 கோடியா இல்லை அதுக்கு கம்மியாலாம் தெரில, ஆனால் அதிக காசு கேட்டார். சரி, ஓகே, 1 கோடி இல்லை 2 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. போன வருஷம் அடித்த அடி, SI20 அவர் அடித்த அடி, டொமஸ்டிக்கில் அடித்த அடி, 10க்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவர் ஒரு 100 வேற அடிச்சிட்டாரு, பார்த்துட்டாரு. இப்போ அவரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வேற போயிருக்குங்கிறதுனால யோசிச்சு பாருங்க, அவர் என்ன 3 கோடி 4 கோடிக்கா போவார், அட்லீஸ்ட் ஒரு 7-8 கோடி போக மாட்டார், 6 கோடிக்கு மேலேயாவது ஒரு போக மாட்டார். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை டிமாண்ட் வைப்பார். இல்லைனா என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட அவர் ரெக்வஸ்ட்டாக வைப்பார். பிரிக்கானந்தா என்ன சொல்கிறீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்கிறாரு ஒரு ஃபேமிலி, அவர் எப்படி வெளியில் போவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் யோசிச்சு பாருங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறாங்களே, இந்த மும்பை இந்தியன்ஸ், அங்கே மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் இருக்காங்களே, அவங்க டிவால் பிரவீஸை எடுத்து தத்தெடுக்கிற மாதிரி எடுத்து கஷ்ட காலத்துலேயும் அவரை பார்த்துக்கிட்டு, ஸோ MI கேப்டன் சாம்பியன் ஆகிறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார். அண்ட் இந்த சீசனில் அவர் நல்லா விளையாண்டதால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடைக்கவும் ஆரம்பிச்சிது. தத்து எடுத்து வளர்த்த மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸே வேணாம் என்னை ரிட்டைன் பண்ணாதீங்க சொல்லிட்டு அவர் போனவர், சரி ஒயில்ட் கார்டு ரவுண்டில் வாப்பா உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரப்பா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் உதறி சொல்லிட்டு, பரவாயில்ல ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன், ஆக்ஷனில் வர காசை நான் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு அதிகமாக வரும், ஏன்னா இப்போ பர்ஸ் அமௌண்ட் வேறு SI20 வர இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸ்டப்ஸ் என்ன அதிக பிட் போனவர், இப்போ நான் போகிற பாருங்கன்னு டிவால் பிரவீஸ் எல்லாத்தையும் MI கேப்டன் MI ஃப்ரான்ச்சைஸே உதறி தள்ளிட்டு போனவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மிட் சீசனில் எடுத்தவங்களை உதறி தள்ளிட்டு போக மாட்டாரா என்ன?
ஏன்னா இப்போ அவர் பீக்கில் இருக்கிறாரு. ஸோ இந்த பீக்கில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி தான், ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான். டிவால் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் டிவால் பிரவிஸை தக்க வச்சுக்கணும்னா அதிக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால இப்போது நவம்பர் எண்டோட இந்த ட்ரேடிங் கணக்கு எல்லாம் முடியுது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆஸ்திரேலியா கூட ஒரு 3 ODIs இருக்குது, இங்கிலாந்து கூட 3 ODIs 3 T20s இருக்குது, நமீபியா கூட ஒரு T20s இருக்குது. இப்போ இந்த மேட்சஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மேட்சஸில் டிவால் பிரவிஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு வைங்களேன், அதுலேயும் ஒரு 2 இல்லை 1 இன்டர்நேஷனல் 100 அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், அவரோட வேல்யூ அதிகமாகும். உடனே அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டிமாண்ட் வைப்பார். இங்கே பாருங்கள் பாஸு, நான் ஒரு 2 100 அடிச்சிருக்கிறேன், 3 100 வேறு அடிச்சிருக்கிறேன், T20ஸில் ஓடிஸில் நல்லா கன் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் பாஸ் அப்படின்னு ஒரு டீல் பேசுவார். இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நல்ல விதமாகும், டிவால் பிரவிஸையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி அவருக்கு நல்லது நடந்து ஒருவேளை ஓகே சொல்லிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இந்த டீல் மசியல அப்படின்னா, சுமூகமாக போகலை அப்படின்னா, டிசம்பருக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் ரேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2 டெஸ்ட் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 3 ODIs இருக்குது, 5 T20s இருக்குது. இந்த 3 T20s, இந்த 3 ODIs இல்லை 3 ODIsல இல்லைனாலும் 5 T20s இருக்குது. இந்த 5 T20s, இந்த 5 T20sல ஒரு 100 இல்லை 200 இல்லை பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை மறக்க முடியாத ஒரு 2 50s அடிக்கிறாருன்னு வைங்களேன், SA20ல் ஆல்ரெடி அவர் பேர் ஏகபோகமாக பறந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் SA20ல் ஆக்ஷனில் அவரோட அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பு கிடைச்சிடும். இப்போ SA20ல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டப்ஸு விலை போனதுனால தான் யாரா ஸ்டப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அவர் ஜொலிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டப்ஸு இங்கே வந்து பிக் பண்ணாங்க, அதிக காசுக்கு அவர் ஏலத்துக்கு போனார். ஸோ இப்போது டிசம்பருக்கு அப்புறமும் நான் சொன்னல அந்த நவம்பரில் நடக்கக்கூடிய மேட்சஸும் இதெல்லாம் சேர்ந்து எஸ்பெஷலி அந்த 5 T20 மேட்சஸ் இருக்குதுல்ல, இது எல்லாமே இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2026 டிவால் பிரவிஸ் கலந்துக்கிட்டாருன்னா அவரோட ரேட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நவம்பரில் டிசம்பரில் நடக்கக்கூடிய மேட்சஸ் மட்டும் இல்லாமல் SA20 ஆக்ஷனில் டிவால் பிரவிஸ் எவ்வளோ வேலை போவார், இது எல்லாமே தான் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2026 டிவால் பிரவிஸ் எவ்வளோ விலைக்கு போவார் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இப்போ டிவால் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு வேலைப்பா 3 கோடி கொடுங்கப்பா நான் இருக்கிறேன்ப்பா, இல்லை 2 கோடி கொடுங்கப்பா நான் இருக்கிறேன்ப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. கிடைக்கக்கூடிய காசை நம்ம வச்சுப்போம், ஐபிஎல்லில் மக்களோட வெகுமதி, ஏன்னா சிஎஸ்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரான்ச்சைசஸ் அண்ட் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வேறு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. அப்படியே நம்ம நல்லா ஆடி ஃபேன்ஸ் அப்படியே நம்ம கவர்ந்து இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் ஆடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஃபேன்ஸை மாற்றிட்டு போனால் கூட ஃபேன்ஸ் நம்மளை பெருசாக திட்டமாட்டாங்க. பட் இப்போ நம்ம ஒரு வேளை அவசரப்பட்டு காசு எனக்கு அதிகமாக வேணும், நீங்கள் எனக்கு கொடுக்க மாட்டேங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு போனால் அப்படியே மொத்தமாக நெகட்டிவாக ஆகிரும். அப்படிங்கிறதுனால டிவால் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஸ்டே பண்ணுவாரா, ஐ டோன்ட் கேர், நான் பார்த்துக்கிறேன், நான் விளையாண்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸை உதறி தள்ளிட்டு போவாரா. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது நான் சொன்னது தான் நிலவரம். எந்த ஒரு பிளேயரும் மிட் சீசனில் ஒரு டீமுக்குள்ளே வந்து அடிதடி பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்ததுக்கப்புறமா அவர் அந்த டீம்லே ஸ்டே பண்ணுவாரா கேட்டிங்கன்னா மாட்டார், வெளியே தான் போவார். ஸோ டிவால் பிரவிஸ் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் டிவால் பிரவிஸ் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தேவை. ஏன்னா நிறைய டீம்ஸ் இருக்கக்கூடிய முக்கால்வாசி டீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நிறைய டீம்ஸுக்கு டிவால் பிரவிஸோட தேவையும் இல்லை. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது டிவால் பிரவிஸை ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து தாஜா பண்ணி சென்டிமெண்ட்டாக பேசி சென்னை சூப்பர் கிங்ஸ் டிவால் பிரவிஸை இருக்க வச்சாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு நல்லது. ஆனால் அஸ்வினை அடிக்கிறாங்க, கண்டபடி அடிக்கிறாங்க, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே விடுங்க. பட் நீங்கள் சொல்லுங்கள், சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தேவைதானா? இல்லை டிவால் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம், அவருக்கு எவ்வளோ சென்னை சூப்பர் கிங்ஸ் காசு கொடுக்கலாம், யாரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட காசும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் ஐபிஎல் ட்ரேடிங் நியூஸஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?